அனைவருக்கும் வணக்கம். மாரோ விங்ஸ் கார்டு சரிங்களா. ஸோ மாரோ விங்ஸ் கார்டு வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மாரோ விங்ஸ் கார்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது போல தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நிறுவன தலைவர் ஜேஎஸ்ஆர் சார் அவருடைய ஃபோட்டோ இருக்கும் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாரோ விங்ஸ் கார்டு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா, ஸோ அதே மெத்தட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இருக்காது. ஸோ கூடிய விரைவில் வந்து நமக்கு இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாவே ஃபோட்டோ வர மாதிரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இதில் மாரோ பாயிண்டில் அந்த மாரோ பாயிண்ட் அந்த சைட்டில் இருக்கிற அந்த ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டெல்லாம் நம்ம இதில் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய கிரெடிட் வாலெட் வந்து பார்த்திங்கன்னா இதோட தான் இணைச்சிருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணாலும் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் வச்சுக்கிற எந்த கடையிலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும், அதாவது பெரிய பெரிய பெருநகரங்களுக்கு டிவிஷன் ஆஃபீஸ் வரப்போகுது. ஸோ அந்த டிவிஷன் ஆஃபீஸில் இந்த கார்டை காட்டி இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து, அதாவது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து பேமெண்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேயும் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த கார்டு வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டோம் அப்படின்னம்னா கீழே பாருங்கள். ஸோ டேஷ்போர்டு கீழே மாரோ விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணுங்கள். கேஷ் லோடிங்னு இருக்கும். ஸோ இந்த கேஷ் லோடிங் டச் பண்ணுங்கள். கேஷ் லோட் டச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டெபாசிட் அமௌண்ட் சரிங்களா. டெபாசிட்டட் ருப்பீஸ்ன்னு கேட்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து 200 ருப்பீஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் டிரான்சாக்ஷன் டேட் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் பாருங்கள் அந்த இது வந்து ஃபில் ஆகும். அதாவது ஒரு டைம் ரீலோட் ஆகும். இதை ரீலோட் ஆகாமல் விட்டுறாதீங்க, ரீலோட் ஆகட்டும் விட்டுருங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி தேதி 6ஆம் தேதி 2வது மாதம் 24வது வருஷம் சரிங்களா. ஸோ செலக்ட் பேங்க் நான் வந்து இந்தியன் பேங்க் மூலமாக போட்டிருக்கேன். ஸோ செலக்ட் பேமெண்ட் நான் வந்து யூபிஐயில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்பர், இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் எப்படி நம்ம இது பண்ணாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை வந்து நம்ம நோட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள். உள்ள பாருங்கள். ஸோ 200 ருப்பீஸோட அந்த கார்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஷேர் இருக்குங்களா. ஏன்னா டிரான்சாக்ஷன் நம்பர் நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து நீங்கள் எடுத்து எழுதியெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதாவது இதில் கூட நீங்கள் மாறுதல் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஷேருங்கிற ஒரு ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் லென்ஸ் வழியாக இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் லென்ஸ் வழியாக இதை கொண்டு போய் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகி கூகுள் லென்ஸ் கீழே வந்து டெக்ஸ்ட் இதை கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் இதை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் காப்பி டெக்ஸ்ட் இருக்குது. இந்த காப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துருச்சு. யாருக்கு நம்ம ஷேர் பண்ணோம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து இதாகும். ஸோ இந்த சூஸ் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன். செஸ் ஸோ வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் 200 ருபீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா. ஸோ எம்பி நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இந்த எம்பி நம்பரெல்லாம் கரெக்டாக கொடுங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டைம் உள்ளே போய்க்கிங்க. நான் இதை எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதை பாருங்கள். இப்படி ஃபுல் வியூ வச்சுக்கோங்க. ஃபுல் வியூ வச்சுட்டு அதை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ஃபுல் வியூ இப்படி தொட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி அடிச்சிருங்க. அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இது உள்ளே வந்துச்சா, ஓகே ரைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.
ஸோ இதை நம்ம தொடுறோம். ஸோ தொட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இழுத்துட்டு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி என்ன டேட்டில் நம்ம பதிவு பண்ணுறோம், ஸோ அதை கொடுத்துடணும். ஸோ என்ன பேங்க், இந்தியன் பேங்க். அடுத்தது வந்து பேமெண்ட் வந்து யூபிஐயில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டிரான்சாக்ஷன் நம்பர் சரியாக போடணும். சரிங்களா? ஸோ நான் காப்பி பண்ணியிருக்கிறத அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே கிளியராக வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஜேபிஜேன்னு வந்துருச்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னாலும் கேட்காதீங்க. ஸோ இது வந்து அவங்களே எடுத்துருவாங்க, க்ளியர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.